கண்ணன் ரவி புரொடக்ஷன்ஸ் ஜீவா நடித்துள்ள தலைவர் தம்பி தலைமையில் வெற்றி நடை போடுகிறது. திருக்கைலாய மானசரோவர் யாத்ரா 2026 அடியார்கள் அனைவரையும் சிவம் யாத்ரா சார்பாக அன்புடன் அழைக்கிறோம். இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கடந்த ஓராண்டு காலமாக பெஸ்ட் பர்ஃபார்மிங் செக்டர் எதுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து பேங்கிங். உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டுக்கும் 500% வரின்னு போட்டால் அந்த லாஜிக் கரெக்ட். இதனால் பாதிக்கப்பட போகிறது இந்தியா கிடையாது, அமெரிக்க நுகர்வோர்கள் தான் சொல்லலாம். ஆனால் இந்தியாவுக்கு மட்டும் 500%, ஜப்பானுக்கு 10%ன்னு சொன்னால் ஜப்பானோட மக்கள் தொகை எவ்வளோ இருக்கும்? ஒரு 3 கோடி இருக்குமா? நாம் ஒரு 140 கோடி இருப்போமா? ஸோ அந்த 3 கோடி பேருக்கு எவ்வளோ வருதோ அதை விட அதிகமான கஷ்டம் நம்ம 1 கோடி 140 கோடி மக்களுக்கு வருது. ஐடிசி பொறுத்த வரைக்கும் நிறைய சிறு முதலீட்டாளர்கள் வந்து அதில் முதலீடு பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, சார் இப்போ அதே மாதிரி வந்து பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து ஆட்டோமொபைல்லாம் வந்து நல்லா கொஞ்சம் பீக் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சார். இப்போ வர காலங்களில் வந்து எது நல்லா இன்வெஸ்ட் பண்ணலாம், எது கொஞ்சம் பீக்காக இருக்கும் சார்? பொதுவாக பங்குச்சந்தைகளில் முதல் மட்டும் இல்லை, கடந்த ஓராண்டுக்கு மேலாவே ஒரு நல்ல நிலையில் இருக்கிற ஒரு செக்டர் எதுன்னு கேட்டிங்கன்னா அது பேங்கிங் செக்டர். பேங்கிங் செக்டர் நல்லா மேலே வந்தது. அதை உங்களுக்கு ஒரு உதாரணத்தை எப்படி சொல்கிறதுனா, 2024 செப்டம்பர் மாதம் நிஃப்டி வந்து ஒரு புதிய உச்சத்தை தொட்டுது. அது வந்து 26,300. அப்போது பேங்க் நிஃப்டி ஒரு புதிய உச்சத்தை தொட்டுது, அது 54,000. நிஃப்டி எப்போது புதிய உச்சம் 26,300 தொட்டுதோ அப்போ பேங்க் நிஃப்டியோடைய உச்சம் வந்து 54,000 இருந்தது. அதுக்கப்புறம் பங்குச்சந்தைகள் ஓரளவுக்கு நல்லா கீழே இறங்கிட்டு திரும்ப மேலே வரும்போது இன்னமும் அந்த நிஃப்டிங்கிறது அந்த 26,300க்கு போகலை. 26,300க்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2% குறைவாக தான் இப்போவும் கீழே தான் இருக்குது. ஆனால் பேங்க் நிஃப்டி அந்த புதிய உச்சம் 54ன்றதை தாண்டி கிட்டத்தட்ட 60,000 அப்படிங்கிற அளவுக்கு இப்போ வந்துருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், கடந்த ஓராண்டு காலமாக பெஸ்ட் பர்ஃபார்மிங் செக்டர் எதுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து பேங்கிங் செக்டர். அந்த பேங்கிங்குள்ளாரவே ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் ஐசிஐசிஐ பேங்க்கும் அது 2 தான் டாப் 2 பேங்க்ஸ். ஆனால் அந்த 2 பேங்க்குமே வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை. அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. இந்த செபி என்ன பண்ணாங்க, இந்த பேங்க் நிஃப்டி அப்படின்னு ஒரு இண்டெக்ஸ் இருக்குது, அதில் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு வெயிட்டேஜ் 30%க்கு மேலே இருக்குது, அதை வந்து 15% 20% வரைக்கும் குறைக்கணும். ஐசிஐசிஐ பேங்க்குக்கும் அந்த மாதிரி 23-24% இருக்குது, அதையும் வெயிட்டேஜ் குறைக்கணும். ஸோ இது மாதிரி பண்ணதுனால அந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் எல்லாம் வந்து அந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்கையும் ஐசிஐசிஐ பேங்க்கும் விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. அதனால் ஐசிஐசிஐ பேங்க்கும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் சுத்தமாக சரியாக பர்ஃபார்ம் பண்ணல. கடந்த சில மாதங்களாக என்றைக்கு இந்த செபி அனௌன்ஸ்மெண்ட் வந்ததோ அன்னையிலேருந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணல. ஆனால் அதே மீறி மற்ற பேங்க்ஸு, ஸ்டேட் பேங்க்கு, ஆக்சிஸ் பேங்க்கு, குறிப்பாக பிஎஸ்யூ பேங்க்ஸ் எல்லாமே வந்து கடந்த ஓராண்டு காலமாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ அது வந்து ஒன்று. அடுத்தது, ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி சுதந்திர தின உரையில் ஜிஎஸ்டி வரிகளை குறைப்போம் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் செப்டம்பர் மாதம் முதல் வாரம் ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் வச்சு அதில் வந்து 28% இருக்கிற ஜிஎஸ்டி ஸ்லாப் வந்து 18% வந்துடும், அப்புறம் 12% இருக்கிறது வந்து 5% வந்துடும் அப்படின்னு சொல்லி அது செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதியிலேருந்து அமலுக்கு வந்தது. இப்போது நீங்கள் பெருசாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இம்பேக்ட் வந்து அதனால் இருக்காது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு க்ரீம் பிஸ்கெட் வாங்குறீங்க, அது வந்து 28% ஜிஎஸ்டி அப்படின்னா ஒரு 10 ரூபா இருக்கும். 28% ஜிஎஸ்டினா 12 ரூபாய் 80 காசு வந்துடும். இப்போ அதை வந்து 18% குறைச்சிட்டாங்கன்னா 11 ரூபாய் 80 காசு வரும். பெரிய வித்தியாசம் தெரியாது. 12 ரூபாய் 80 காசு 11 ரூபாய் 80 காசு. அதே இவங்க பிஸ்கெட் மேனுஃபேக்சர் என்ன பண்ணாங்க, அவங்க ப்ராஃபிட் மார்ஜினை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க, அது கடைசியில் 12 ரூபாய் 80 காசுன்றது 12 ரூபாய் 50 காசு கொண்டு வருவாங்க. உங்களுக்கு வந்து அந்த 30 காசு அது ஒரு பெரிய இது தெரியாது. ஆனால் இதே ஆட்டோமொபைல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கார் வாங்க போனீங்கன்னா 50 லட்சம் இருக்கும் கார் விலை. 50 லட்சம் கார் இருக்குதுன்னா அது 28% ஜிஎஸ்டி போட்டிங்கன்னா அது வந்து 14 லட்சம் வந்துடும் ஜிஎஸ்டி. இப்போ அந்த 28%ன்றது 18% குறைச்சாங்கன்னா 14 லட்சம் அப்படியே உங்களுக்கு 14 லட்சம்ன்றது அப்படியே 9 லட்சம் ஆகிடும். அப்போ கிட்டத்தட்ட 5 லட்சம் உங்களுக்கு லாபம் சேமிப்பாகும். ஸோ அது பெருசாக தெரியும். அதனால்
அந்த எப்போ வந்து அந்த ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி பிரைம் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணாரோ அன்னையிலேருந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ இண்டெக்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சு. மஹிந்திரா இந்த மாதிரி ஐஷர் மோட்டார்ஸு இது எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஸோ ஆட்டோ செக்டரும் நல்லா இருக்குது. ஸோ இது ரெண்டாவது. இந்தியாவில் நீங்கள் ஒரு மேஜர் செக்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் வந்து 5 செக்டர். பேங்கிங், ஆட்டோ, அது 2 பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். இதுக்கு அடுத்தது ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அமெரிக்காவுக்கும் நமக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துக்கினே இருக்குது. அதனால் ஐடி துறைகள் வந்து அமெரிக்காவை சார்ந்துருக்குது. இதனால் ஐடி துறைகள் வந்து கடந்த 1 வருஷமாக சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை. ஏறக்குறைய கடந்த 1 வருஷம் ஹைலேருந்து பார்த்திங்கன்னா 20% மேலே இறங்கி தான் இருக்குது. இது ஐடி துறையோட நிலைமை. அதுக்கு அடுத்தது பார்மசூட்டிக்கல். பார்மசூட்டிகளும் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி தான் பண்ணுறாங்க. அதனால் பார்மசூட்டிக்கலும் சரியாக பர்ஃபார்ம் பண்ணல. 5வது செக்டர்னு பார்த்திங்கன்னா எஃப்எம்சிஜி, ஃபாஸ்ட் மூவிங் கன்சூமர் கூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நெஸ்லேன்ற ஒரு கம்பெனி, இந்த மேகி நூடுல்ஸ் வருது இல்லைங்களா, அதை தயாரிக்கிற கம்பெனி, அவங்க ரிசல்ட் வந்து சரியாக இல்லை. அப்போ அதனுடைய தலைவர் சொன்னார், இந்தியாவில் நடுத்தர மக்களுடைய அளவு குறைகின்றது, அதனால தான் எங்களுடைய மேகி சேல்ஸ் வந்து குறையுது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அதிலிருந்தே பார்த்திங்கன்னா கடந்த 1.5 வருஷமாகவே எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ், இண்டஸ்ட்ரியல் யூனிலிவர்லாம் பார்த்திங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்கே இருந்ததோ அங்கேயே தான் இப்போவும் இருக்குது. இந்த 5 வருஷத்தில் நீங்கள் பணத்தை பேங்க்கில் எப்படி போட்டிருந்தாலே உங்களுக்கு ஒரு 40% இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கும். அது 0% ரிட்டர்னு. வெந்த பொண்ணில் வேலை பேச்சுற மாதிரி திடீர்னு மத்திய அரசாங்கத்துலேருந்து வந்து இந்த சிகரெட்டுக்கெல்லாம் வந்து எக்ஸைஸ் டியூட்டி ஏற்றுறோன்னு சொல்லிட்டாங்க. உடனே ஐடிசியோட ஷேர் வந்து அப்படியே 20%. ஐடிசி எஃப்எம்சிஜி தான். அவங்களுக்கு அந்த ஆட்டா நிறைய எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் இருக்குது. இருந்தாலும் சிகரெட்டும் ஒரு மெயின் டிவிஷனு. அந்த சிகரெட்டுக்கு டேக்ஸ் ஏற்றினதுனால அது கிட்டத்தட்ட ஒரு 15-20% இறங்கி போச்சு. ஸோ பேங்கிங், ஆட்டோ, ஐடி, பார்மா அண்ட் எஃப்எம்சிஜி, இதில் 3 செக்டர் வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணல, 2 செக்டர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இது இல்லாமல் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸு, அது ஒரு தனி ஸ்டாக்கே ஒரு செக்டர்னு சொல்லலாம். அந்தளவுக்கு அது ஒரு பெரிய ஸ்டாக். அது கொஞ்ச நாளாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணிக்கின்னு இருந்தது. இப்போது கடந்த 1 வாரமாக வருகின்ற தலைப்புச் செய்திகள், முதல் தலைப்புச் செய்தி ஐடிசி, 2வது தலைப்புச் செய்தி ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, 3வது தலைப்புச் செய்தி ரிலையன்ஸு இண்டஸ்ட்ரீஸு, 4வது ஒரு தலைப்புச் செய்தி வந்தது, ரஷ்யா கிட்டேருந்து யாரெல்லாம் கச்சா எண்ணெய் வாங்குறாங்களோ அவங்களுக்கு 500% டேக்ஸு அப்படின்னு அமெரிக்கா மிரட்ட ஆரம்பிச்சிடுச்சு. அதை பற்றி பேசும்போது நிறைய பேருக்கு ஒரு புரிதல் வந்து தப்பாக இருக்குது. அதனால் அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம சொல்லணும். 500% டேக்ஸு அப்படின்னால் நம்முடைய ஏற்றுமதியாளர்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னா, அது நிறைய பேர் நான் சொல்ல, இல்லை சார் அது எப்படி சார், நம்ம பேக்கெட்லேருந்து 500% கொடுக்க போகிறோம், நம்ம விலையில் 500% ஏற்றிடுவோம், இது அமெரிக்க நுகர்வோர்கள் தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு தவறான வாதம். அப்போ உங்களுக்கு ஒரு சிம்பிளாக சொல்லணும் பாருங்கள். ஏதோ ஒரு நாடு, ஜப்பான் அப்படின்னு வச்சுங்களேன், அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பேனா தயாரித்து 100 ரூபாய்க்கு பேனா தயாரிக்கிறாங்க. அவங்களுக்கு அமெரிக்கா வந்து 10% டேக்ஸ்ன்னு சொல்லிக்கிறாங்க. அப்போது அவங்க என்ன பண்ணாங்க, 110 ரூபாய்க்கு விற்பாங்க. ஏன்னா 100 ரூபாய் இவங்களுக்கு வேணும், 10 ரூபாய் அமெரிக்காவுக்கு டேக்ஸ் கட்டுறாங்க. அப்போ 110 ரூபாய்க்கு அமெரிக்காவில் போய் விற்பாங்க. நாம் என்ன பண்ணுறோம், அதே 100 ரூபாய்க்கு நம்ம பேனா தயாரிக்கிறோம். ஆனால் நம்ம 500 ரூபாய் டேக்ஸ் பே பண்ணணும் அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு. ஏன்னா நம்ம கச்சா எண்ணெய் ரஷ்யா கிட்ட வாங்கிறதுனால. அப்போ நம்ம 600 ரூபாய்க்கு விற்போம். அப்போது அந்த 600 ரூபாய்க்கு அமெரிக்கர் இப்போ வாங்கினா அது அமெரிக்கன் தலையில் தான் முடியுது. ஆனால் ஒரு பேனா ஜப்பான்லேருந்து வர பேனா 110 ரூபாய்க்கும் இந்தியாவிலேருந்து வர பேனா 600 ரூபாய்க்கு விற்றா எந்த பைத்தியக்காரன் 600 ரூபாய் கொடுத்து பேனா வாங்குவான்? அவன் வந்து ஜப்பான் பேனாவை தான் வாங்குவான். புரியுதுங்களா? இப்போ இந்த வாதம், இது வந்து அமெரிக்கன் கன்சூமர்ஸ் தான் இதை பே பண்ணணும் அப்படின்னு சொல்கிற வாதம் எப்போ சரியாகும்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டுக்கும் 500% வரின்னு போட்டால் அந்த லாஜிக் கரெக்டு. இதனால் பாதிக்கப்பட போகிறது இந்தியா கிடையாது, அமெரிக்க நுகர்வோர்கள் தான் சொல்லலாம். ஆனால் இந்தியாவுக்கு மட்டும் 500%, ஜப்பானுக்கு 10%ன்னு சொன்னால் கண்டிப்பாக அது வந்து ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். இது வந்து அதுக்கு அடுத்த நாள் இன்னொரு தலைப்புச் செய்தி வந்தது. அமெரிக்காவில் இருக்கிற சுப்ரீம் கோர்ட்டு ஒரு கேஸ் இருக்குது. அது வந்து இந்த ட்ரம்ப்புக்கு
இந்த டேரிஃப்லாம் போடுறதுக்கு அதிகாரம் இருக்குதா இல்லையா, அவர் போட்ட டேரிஃப் வந்து லீகலா இல்லீகலா அப்படின்னு ஒரு தீர்ப்பு சொல்ல போகிறாங்க அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு தலைப்புச் செய்திகள் எல்லாமே வந்து இந்தியாவுக்கு எதிரான செய்திகள் வந்து இந்திய பங்குச்சந்தைகள் கடந்த ஒரு வாரத்தில் மிகப்பெரிய அளவுக்கு இறங்கி இருந்தது. இன்னைக்கு தான் ஒரு அமெரிக்கன் அம்பாசடர் ஏதோ கொஞ்சம் பாசிட்டிவாக பேசினாருன்னு சொல்லிட்டு இன்றைக்கி கிட்டத்தட்ட 250-300 புள்ளிகள் காலையில் இறங்கி இருந்தது. இப்போ அது அப்படியே நல்லா மேலே ஏறி க்ளோஸ் ஆகிருக்கு. இதுக்கு மேலே என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கணும். சார் இப்போ நீங்கள் சொல்லும்போது சொல்லியிருந்தீங்க ஐடிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 15-20% வந்து இறங்கி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சார். இப்போ நிறைய பேருக்கு என்னன்னா ஐடிசியில் இப்போ போட்டிருப்பாங்களா சார்? இப்போ இனிமேல் போட போகிறவங்க வந்து எப்படி பார்த்து போடணும்? அது மட்டும் இல்லாமல் இப்போ ஐடிசியில் வந்து வேறு சிகரெட் மட்டும் தான் இருக்கா, இல்லை வேறு என்னென்ன பிராண்ட்லாம் சார் இருக்குது? பொதுவாக வந்து ஐடிசிக்கு வந்து 3 இது இருக்குது. ஒன்று எஃப்எம்சிஜி, ஃபாஸ்ட் மூவிங் கன்சூமர் குட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த ஆசீர்வாத ஆட்டா, அந்த மாதிரி நிறைய பிஸ்கெட்டு, நூடுல்ஸ், அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் அவங்கக்கிட்ட இருக்குது. ரெண்டாவது வந்து சிகரெட். சிகரெட்டும் ஃபாஸ்ட் மூவிங் கன்சூமர் குட்ஸ் தான். பட் இருந்தாலும் அது வந்து சிகரெட்டுன்றதை நம்ம எப்பவுமே தனியாக பார்ப்போம். அது வந்து ஒரு பிஸ்கெட்டு மிட்டாய் கூட நம்ம அதை சேர்க்க மாட்டோம். மூன்றாவது ஐடிசி ஹோட்டல்ஸ். சென்னையில் ஐடிசி சோலா, ஐடிசி கிராண்ட் சோலா, அந்த மாதிரிலாம் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. ஆனால் இப்போ வந்து ஐடிசி ஹோட்டல்ஸை வந்து தனியாக பிரிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதை பிரிச்சுட்டு இப்போ ஐடிசி, எஃப்எம்சிஜி, சிகரெட் மட்டும் இப்போது தனியாக வச்சுருக்கிறாங்க. ஐடிசி பொறுத்த வரைக்கும் நிறைய சிறு முதலீட்டாளர்கள் வந்து அதில் முதலீடு பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹை டிவிடெண்ட் ஈல்டு கம்பெனி. ஒரு காலத்தில் 2021 நானே சில வீடியோலாம் போட்டிருக்கிறேன், நீங்கள் ஐடிசியில் முதலீடு பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அப்போ எப்படின்னா, நீங்கள் ஐடிசியில் பணம் போட்டீங்க, நீங்கள் பணத்தை நீங்கள் பேங்க்கில் எஃப்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு 7% வட்டி வரும். ஐடிசியில் போட்டிங்கன்னா அந்த டிவிடெண்ட்டே ஒரு 6% வந்துடும். புரியுதுங்களா? அப்போ ஒரு வருஷத்துக்கு 1% ஏறினாலே உங்களுக்கு லாபம் தான், உங்களுக்கு அந்த எஃப்டி ரிட்டர்ன் வந்துடும். ஸோ அந்த லாஜிக்கில் வந்து நிறைய பேர் வந்து ஐடிசியில் முதலீடு பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் என்னாச்சு, அந்த டிவிடெண்ட்டுக்கெலாம் வந்து டேக்ஸ் உண்டுன்னு சொல்லிட்டாங்க. முன்னாடி வந்து டிவிடெண்ட்டுக்கெலாம் டேக்ஸ் கிடையாது. அந்த டிவிடெண்ட் வந்து நமக்கு டேக்ஸ் ஃப்ரீயாக வந்துடும். ஒரு காலகட்டத்தில் டிவிடெண்ட்டுக்கெலாம் டேக்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் பெரிய அல்ட்ரா HNI கிளைண்ட்ஸ்லாம் வந்து அந்த ஹை டிவிடெண்ட் ஈல்டு ஸ்டாக்ஸில் முதலீடு பண்ணுறதுல ஆர்வம் குறைஞ்சிடுச்சு. அதில் ஐடிசியில் முதலீடு பண்ணது ஆர்வம் குறைஞ்சிடுச்சு. இப்போ இந்த சிகரெட்டு, அதாவது பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஆங்கிலத்தில் வாரன் பஃபெட் சொன்னார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது செல் த கிரீட் பை த ஃபியர். எப்போல்லாம் மக்கள் பயந்து போய் கண்டமேனிக்கு பங்குகளை விற்கிறாங்களோ அப்போ தான் நீங்கள் போய் வாங்கணும். எப்போல்லாம் பேராசைப்பட்டு இன்னும் ஏறும்ன்ட்டு போய் வாங்குறாங்களோ அப்போ தான் நீங்கள் போய் விற்கணும். இப்போ இந்த ஐடிசி, இந்த சிகரெட்டு விலை ஏறிடும், அதனால் ஐடிசிக்கு பாதுகாப்பு இருக்காது, அதுக்கு செலவு இது நிறைய இருக்கும், பாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடிசி பங்குகளை பயத்தில் விற்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20% அளவுக்கு ஐடிசி பங்குகள் விலை இறங்கிடுச்சு. ஒரு 17-18% இறங்கிடுச்சு. ஆனால் இந்த மாதிரி சமயத்தில் தான் நீண்டகால முதலீட்டாளர்கள் உள்ள நுழைஞ்சு வாங்கணும். ஏன்னு சொன்னால், ஐடிசி வந்து அவங்க ஒரு தர்மஸ்தாபனம் நடத்தலை. கரெக்டுங்களா? சரி, ஒரு சிகரெட்டு பொதுவாக வந்து ஒரு தொழில் செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பொருளை 10 ரூபாய்க்கு தயாரிச்சாங்கன்னா 11 ரூபாய்க்கு விற்பாங்க. அவங்களுக்கு 1 ரூபாய் லாபம். கரெக்டுங்களா? இப்போது 10 ரூபாய் தயாரிச்சுன்னு இருந்தவங்க 11 ரூபாய்க்கு விற்றுனுந்தாங்க. இப்போ கவர்மெண்ட் வந்து டேக்ஸ் நாங்கள் இன்னொரு 5 ரூபாய் ஏற்றுறோம் அப்படின்னா, அப்போ இவங்க தயாரிப்பு செலவு 15 ரூபாய் ஆகிடும். இப்போ அவங்க 11 ரூபாய்க்கு விற்பாங்களா? மாட்டாங்க. 16 ரூபாய்க்கு தான் விற்பாங்க. கரெக்டுங்களா? சரி, அப்போது எவ்வளோ தான் வந்து அரசாங்கம் வந்து டேக்ஸை ஏற்றினாலும் the tax will be passed on to the consumers. கரெக்டுங்களா? கரெக்டு. ஓகே, இது வந்து ஒன்று. இன்னொன்று, இப்போது ஒரு டெலிவிஷன் இருக்குது, நம்மலாம் டெலிவிஷன் விரும்பி பார்க்குறோம். இப்போ நாளைக்கு அரசாங்கம் வந்து டெலிவிஷன் வந்து விலையை வரிகளை ரொம்ப ஏற்றிட்டாங்க. அப்போது 10,000 ரூபாய் இருக்கிற டெலிவிஷன் 20,000 ரூபாய் ஆகிடுச்சு. அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள் மனைவி வந்து கேட்குறாங்க, எங்கள் டெலிவிஷன் வாங்கி கொடுங்க. இல்லைம்மா 10,000 ரூபாய் இருந்த இது இப்போ 20,000 ரூபாய் போச்சு, ஒரு 3 மாதம் தள்ளி போடலாமே, நான் அடுத்த வருஷம் போனஸ் வரும் பார்க்கலாம், அப்போ வாங்கிக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுவீங்க. அப்போ என்ன ஆகும்,
இந்த டெலிவிஷனுக்கு உண்டான டிமாண்டு குறையும். அரசாங்கம் வரியை ஏற்றிட்டா மேனுஃபேக்சரர்ஸ் என்ன பண்ணுவாங்க, கன்சூமருக்கு பாஸ் ஆன் பண்ணுவாங்க. பாஸ் ஆன் பண்ணும்போது என்ன ஆகும், விலை அதிகமாகிடுச்சுன்னா டிமாண்டு குறைஞ்சிரும். ஆனால் இந்த சிகரெட்டோ அல்லது மதுவோ டிமாண்டு குறையுமா? வாய்ப்புகள் கம்மி தான் சொன்னீங்க சார். விலையேறதுனால சிகரெட் பிடிக்கிறவனுக்கு சிகரெட்டை குறைச்சிட போகிறாங்களா? மேபி யாரோ ஒருத்தர் 2 பேர் குறைக்கலாம். அதான் நம்ம எல்லாரையுமே வந்து ஒரு அடிக்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் பெரும்பாலானவர்கள் அது வந்து ஒரு அடிக்ஷன். எனக்கு தெரிஞ்சு 100% பேர் அடிக்ஷனில் தான் இருப்பாங்க. ஒருத்தன் அடிக்ஷனில் இல்லைன்னு வச்சுங்களேன், அவன் என்றைக்கோ சிகரெட்டை விட்டு வெளியே வந்துட்டுருப்பான். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து அவங்க பாஸ் ஆன் பண்ணிடுறதுனால, அதனால் ஒரு காலகட்டத்தில் இந்த ஐடிசி ஷேர்ஸ்லாம் வந்து மேலே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சார் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானை பின்னுக்கு தள்ளி இந்தியா வந்து 4th பிளேஸுக்கு வந்திருக்கு சார். அதை நினச்சி வந்து ஹாப்பியாக இருக்கிறதா, இல்லை இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கரன்சியோட மதிப்பு வந்து அமெரிக்க டாலருக்கு நிகராக வந்து கம்மியாகிட்டே இருக்குது சார். அதை நினச்சி வந்து வருத்தப்படுறதா சார்? அதாவதுங்க, அதாவது இந்த பத்திரிகைகளில் வர செய்திகள் எதையும் நீங்கள் நம்பக்கூடாது. ஓகே. அதாவது அதை எப்படி என்ன ஒரு அது உள்ள ஏதாவது ஒரு நுணுக்கம் இருக்கும். இப்போது ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள். நான் ஒரு தடவை எந்த காலத்துலேயோ கல்கத்தா போயிருந்தேன். உலகத்திலேயே மிக உயரமான காளி கோயில் கல்கத்தாவில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி போமேன்னு போனேன். ஆனால் பார்த்தா ஹைட்டே இல்லை. ஏன்னா இந்த உலகத்திலே பெருசுன்னா நானும் பிரம்மாண்டமாக இருக்கும்னு நினச்சின்னு போனேன். ஒன்றுமே இல்லை. என்ன இப்போ திரும்ப பஸ்ஸில் வரும்போது என் நண்பர்கள்கிட்ட பேசினேன். என்னடா ஏதோ உலகத்திலேயே பெரிய கோயிலுன்னாங்க, எங்கள் ஊரில் சிவன் கோயில் எவ்வளோ உயரமாக இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு. அப்போ பஸ்ஸில் ஒருத்தர் சொல்லார், தம்பி உங்கள் ஊரில் சிவன் கோயில் உயரமாக இருக்கும், உங்கள் ஊரில் காளி கோயில் இருக்கா? அது எதுவுமே உயரமாக இருக்காது. அது எல்லாமே 10 அடி உயரம் தான் இருக்கும். அவள் கல்கத்தாவில் 15 அடி உயரம் இருக்கிறதுனால அது உலகத்திலேயே பெரிய உயரமாக. அப்போ தான் நமக்கு ஸ்ட்ரைக் ஆகும். அதாவது நம்ம உலகத்திலேயே மிகப்பெரிய காளி கோயில் அப்படின்னு சொல்லும்போது அந்த காளின்றதை நம்ம மறந்துடுவோம். ஸோ நம்ம வந்து உலகத்திலே பெருசு அப்படின்னும் போது நமக்கு என்ன தோணும், ஏதோ ஒரு பிரம்மாண்டமாக இருக்க போகுது அப்படின்னா அங்கே பிரம்மாண்டமே கிடையாது. ஓகே, கரெக்டுங்களா? அதே போல் இந்த ஜப்பானை பின்னுக்கு தள்ளிட்டோம். அதெல்லாம் நீங்கள் ஒரு தடவை ஜப்பான் போயிட்டு வந்தீங்கன்னா தெரியும், நம்ம யாரையும் பின்னுக்கெல்லாம் நம்மளால் தள்ள முடியாது. இப்போது உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் இல்லை. நீங்கள் ஒரு குடும்பம், நீங்கள் ஒரு அண்ணன் தம்பிகள் 10 பேர் இருக்கிறீங்க. கரெக்டுங்களா? அண்ணன் தம்பிகள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? 10 பேர் இருக்கும். 10 பேர் இருக்கிறீங்க. நான் தனியாள். எனக்கு மாதத்துக்கு 1 லட்ச ரூபா வருமானம் வருது. நீங்கள் 10 பேர் அண்ணன் தம்பிங்க எல்லாரும் வந்து ஆளுக்கு 9,000 ரூபா சம்பளம் வாங்குற மாதிரி வேலை செஞ்சுன்னு இருக்கிறீங்க. கரெக்டுங்களா? ஆளுக்கு எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க? 9,000 ரூபா. திடீர்னு நீங்கள் வேலை செய்கிற கம்பெனியில் உங்கள் எல்லாருக்குமே வந்து 11,000 ரூபா, அது 2,000 ரூபா சம்பளம் ஏற்றி கொடுத்துட்டாங்க. 11,000 ரூபா ஆகிடுச்சு. உடனே எங்கிட்ட வந்து நீங்கள் மார்த்தட்டுறீங்க. பாருங்கள், உங்கள் வருமானம் 1 லட்சங்க, எங்கள் வருமானம் 1,10,000. ஸோ அதனால் என்னை விட நீங்கள் பணக்கார ஆகிடுவீங்களா? கண்டிப்பாக இல்லை. ஏன்னா இங்கே ஒருத்தனுக்கு 1 லட்சம், அங்கே 10 பேர் 10 பேருக்கு சேர்ந்து 1,10,000. ஸோ அப்போது எனக்கு 1 லட்சம், உங்களுக்கு 1,10,000ன்றது இங்கே கணக்கு கிடையாது. நீங்கள் தனிநபர் வருமானம் பார்க்கணும். இங்கே தனிநபர் வருமானம் எவ்வளோ? 1 லட்சம். அங்கே தனிநபர் வருமானம் எவ்வளோ? 11,000 தான். கரெக்டுங்களா? ஸோ இது நம்ம இந்த ஜப்பானை எப்படி நம்ம பின்னுக்கு தள்ளிட்டோம், நம்ம முன்னுக்கு வந்துட்டோம்லாம் சொல்கிறாங்கன்னா, இங்கே ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை எடுத்துக்கிறாங்க. ஓகே, ஓவர் கம்பேரிசன். ஆமாம். ஜப்பானோட மக்கள் தொகை எவ்வளோ இருக்கும்? ஒரு 3 கோடி இருக்குமா? இருக்கலாம் சார். நாம் ஒரு 140 கோடி இருப்போமா? ஸோ அந்த 3 கோடி பேருக்கு எவ்வளோ வருதோ அதை விட அதிகமான காசு நம்ம 1 கோடி 140 கோடி மக்களுக்கு வருது. அதனால் நம்ம அவங்கள பீட் பண்ணிட்டோம்னு சொல்ல முடியுமா? என்ன சொல்லுறேன்னு புரியுது. ஆனால் கூட எப்படி திரும்ப கம்பேர் பண்ணுவீங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா அங்கே ரோடு எப்படி இருக்குது, ஏர்போர்ட் எப்படி இருக்குது, பஸ் எப்படி இருக்குது, ஒரு தனி அவருடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்குது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நம்ம வந்து கம்பேரிசனே கிடையாது. இந்த தனிநபர் வருமானத்தில் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 125 130வது பொசிஷனில் இருக்கிறோம். ஸோ அதை வச்சு நீங்கள் இதுக்கு இந்த 2வது கேள்விக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பதில் கிடைச்சிருச்சு. நம்ம பின்னாடி தான் இருக்கிறோம், ஆனால் நம்ம கரன்சி வீக்காக தான் ஆகும். ஓகே சார், லாஸ்ட்டாக ஒரே கொஸ்டின் சார். இப்போ உங்களை பார்த்து நிறைய வீடியோ பார்த்துருப்பாங்களா சார்? இப்போ அவங்களுக்கு சொல்கிற அட்வைஸாக இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் வந்து இந்த செக்டர்லாம் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்கிற மாதிரி எது சார் சொல்லுவீங்க? இல்லை, பொதுவாக நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். 5 சொல்லியிருந்தீங்க. 5 நல்லா இருக்குது, ஆட்டோமொபைல் நல்லா இருக்குது,
ஐடி நல்லா இல்லை, ஃபார்மாவும் இது இல்லை. இது ரெண்டும் எப்போ நீங்கள் முதல்ல பண்ணணும்னா, ஒருவேளை அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு வர்த்தக ஒப்பந்தம் ஏற்பட்டு சுமூகமான சூழ்நிலைகள் ஏற்பட்டு ட்ரம்ப் நம்மளை கொஞ்சம் மிரட்டுறதை நிறுத்திட்டாரு அப்படின்னா அப்போ வந்து ஐடியும் பார்மாவும் ஏற்றத்தில் இருக்கும். ஏன்னா அவங்க ரெண்டுமே வந்து அமெரிக்காவை சார்ந்து இருக்கின்ற செக்டர்ஸு. எஃப்எம்சிஜி இப்போதைக்கு கொஞ்சம் ப்ராப்ளத்தில் தான் இருக்குது. ரிலையன்ஸை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது இந்த ரஷ்யா கச்சா எண்ணெய் பிரச்சனையில் மாட்டின்னு இருக்கிறாங்க. ஸோ அதுவும் வந்து அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு சமாதானமாக ஒரு நல்ல ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டால் ரிலையன்ஸும் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சொன்ன மாதிரி வந்து நிறைய விஷயங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்தை எங்களுக்காக செலவிட்டதுக்கு மிக்க நன்றி சார். கண்ணன் ரவி புரொடக்ஷன்ஸ் ஜீவா நடித்துள்ள தலைவர் தம்பி தலைமையில் வெற்றி நடை போடுகிறது. திருக்கைலாய மானசரோவர் யாத்ரா 2026 அடியார்கள் அனைவரையும் சிவம் யாத்ரா சார்பாக அன்புடன் அழைக்கிறோம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.